ஒரு யங் அண்ட் டைனமிக் லீடர் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இன்றைக்கி அமைந்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இதில் உண்மையிலேயே பெரிய பாராட்டத்தக்க அம்சம், டைனாஸ்டி பாலிடிக்ஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். நிறைய எதிர்பார்ப்புகள் இடையில் யாரும் எதிர்பாராத ஒரு இளைஞரை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கிறது ஒர்க்கிங் பிரசிடெண்டாக. உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதுகாரும் வழிநடத்திய மாண்புமிகு நட்டாஜி அவர்கள் பல்வேறு வெற்றிகளை பல மாநிலங்கள் பெற்று தந்தார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒர்க்கிங் பிரசிடெண்டாக வந்திருக்கிற மதிப்புக்குரிய நபீன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நேற்றைய தினம் பெரும்பிடுகு முத்துரையர் அவர்களுடைய தபால்தலை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்தோம். நம் மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் மதிப்புக்குரிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற்ற அந்த விழாவில் கலந்து கொண்டு பிறகு மரியாதை நிமித்தமாக அவருடைய நேரம் கேட்டிருந்தேன். இரவு 9 மணிக்கு தந்திருந்தார்கள். அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து விட்டு வந்தேன். தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பாத யாத்திரை முடிகிற புதுக்கோட்டையில் முடிகிறதாகவும் அதில் அமித்ஷா பிரதமரை அழைக்கவும் அதில் யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அழைத்ததுக்கு என்ன? இந்த யாத்திரையினுடைய முடிவு ஜனவரி 9ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. அந்த நாளில் பாரத பிரதமரையோ உள்துறை அமைச்சரோ அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன். சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். 2 பேரும் வராங்களா? 2 பேரில் யாராவது ஒருத்தர் நிச்சயமாக வருவாங்க. அமித்ஷா என்ன சொல்றாரு? 2 பேரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே பலமுறை வந்திருக்கிறாங்க. மோடியும் பலமுறை தமிழகத்தில் வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் யார் வருகிறாங்களோ அவங்களுடைய அவங்க அது நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். அந்த உத்தேச பட்டியலுங்கிறதே ஒரு தவறான இது. அது வந்த நாளிதழ் தினகரன் நாளிதழ், அது ரொம்ப ரொம்ப நல்ல நாளிதழ் தினகரன். அதெல்லாம் நம்ப முடியாது. இன்னும் 3 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. 3 மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள் வரும். ஆனால் கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் நாள் இருக்கிறது. பிற கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இல்லை, இதுவரையிலும் எந்த கட்சியோடும் பேச்சுவார்த்தை இதுவரையிலும் நடத்தவில்லை. இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. இன்னும் நாள் இருக்குல்ல, அதனால் இப்போ சூழ்நிலைகள் மாறும். தமிழ்நாட்டில் பேசின சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் 4 போட்டி நிலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக கூட்டணின்னு 2 கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட கூட்டணி. இது இல்லாமல் இன்னொரு கூட்டணி அமையாத ஒரு பட்சத்தில் 4 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன். அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இப்பொழுதெல்லாம் இதுக்கு முன்னால் இருமுனை போட்டிகள் வந்திருக்கிறது. அப்புறம் பல்வேறு சுயேட்சைகள் போட்டிட்டு இருக்கிறாங்க. சுயேட்சைகள் யாரும் வெற்றி பெற்றதாகவோ அல்லது இண்டிபெண்டாக புதிய கட்சி ஆரம்பித்தவர்கள் வெற்றி பெற்றதாகவோ பெரிய வரலாறு ஒன்று இல்லை என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக 3 முனை போட்டி வந்தாலும் 4 முனை போட்டி வந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி சொல்றாரு. நான் இருக்கிற அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாரு. பாஜக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அது பற்றி இப்பொழுது ஒன்று கருத்து சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.